ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மீட் யோர் செல்ஃபோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பாட்டிங்களுக்கு நடுவுல நடந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு யாவ் வெளியே வரான். அப்ப ஷூஹோவை இங்க வேலை பார்க்க வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அது நடக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னு அங்க வேலை பார்க்குற பொண்ணு சொல்றா. ஷூஹோவை நான் இங்க என்ன வெயிட்ரஸாவா வேலை பார்க்க வைக்க போறேன், அந்த பொண்ணுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, பெரிய ஹோட்டல்ல வேலை பார்த்த நாலேஜ், அதை மட்டும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மள டெவலப் பண்ணிக்க முடியும், அதான் என்னோட ஐடியா அப்படின்னு யாவ் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு மழை வர ஆரம்பிக்குது. ஓபன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கறதால வேக வேகமா அங்க இருந்து சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெடிடேஷன் குரு இருக்கார்ல, அவர் உட்காந்து மெடிடேட் பண்றாரு, ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து இன்னொரு பக்கம் ஷூஹோவும் மெடிடேட் பண்றா. அது கூட உட்காந்து மியூசிக் வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம பிளேபா யூ மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு போர் தாங்க முடியல, கொஞ்ச நேரம் தூங்கி போயிடுறான். தூங்கிட்டு யூ எந்திரிச்சு பாக்குறான். அப்பயும் ஷூஹோ குரு ரெண்டு பேரும் இன்னும் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிட்டு வேலை பாக்குற பொண்ணு கூட யார் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். குரு பாக்குறாரு, அவரால் நிஜமா முடியல. ஷூஹோவை தோக்கடிக்கணும்னு நினைச்சோம், ஆனா எனக்கு கால் பிடிச்சுக்கிச்சு, இதுக்கு மேல பாடி தாங்காதுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. யூ பாக்குறான், ஏற்கனவே நம்ம தைமா கிட்ட பெட்டு கட்டிருப்பான் போல, வின் பண்ணிட்டேன், காசை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு தைமா புடுங்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷூஹோ, அப்பாடா ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணி கொஞ்சமே ஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இந்த யூ கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த பொண்ணு கிட்ட அப்பவே நோ சொல்லிருக்கான், நோ சொல்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்கான். ஆனா இப்ப வர எந்த பொண்ணுங்களுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு, நீங்க அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, எனக்கு இப்போ ஓகே தான் அப்படின்னு யூ மெசேஜ் பண்றான். மெசேஜ் போய் ரீச் ஆக கூட இல்ல, பிளாக் ஆயிருக்கு. ஏதோ அதுக்குள்ள பிளாக் பண்ணிட்டாலான்னு யூ ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஷூஹோவை பாட்டி உன விருந்து கூப்பிடுறாங்க, வரியா அப்படின்னு யாவ் கூப்பிடுறான். என்ன வேணும்னு கேளு, அதெல்லாம் பாட்டி செஞ்சு தரேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல, எதுனாலும் ஓகே, நான் வந்து நாளைக்கு லஞ்சுக்கு வரேன், ஓகேவா அப்படின்னு ஷூஹோ சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு நல்லா படுத்து தூங்குறா. காலங்காத்தாலேயே யாவ் அவ ஜன்னல்ல கல்ல விட்டு அடிச்சு அவளை எழுப்பி விடுறான். வா மார்க்கெட்டுக்கு போலாம், உன் விருந்துக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறான். தூங்கி சரியா கண்ணு கூட முழிக்கல, அதுக்குள்ள கூட்டு வந்துட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஷூகோ கூடவே வந்துட்டு இருக்கா. யாவோட சேர்ந்து மார்க்கெட்டு போய் நிறைய பர்ச்சேஸ் பண்றா. யாவ் அந்த இடத்துல ஒரு நூடுல்ஸ் ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிடு, இது இந்த ஊர்ல எங்கேயுமே கிடைக்காது, பார்சல் கூட கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் இங்க மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாக்கலான்னு தூங்கிக்கிட்டே ஷூகோ சாப்பிடுறா. ரெண்டாவது வாயிலேயே செம்ம டேஸ்டா இருக்கு. என்னையா அது இவ்வளவு நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல தைமாக்கு, நானாக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொடுக்க முடியாதா, இங்க வந்துதான் சாப்பிடணுமா, நல்ல வேலை நீயாவது நீங்க கூட்டு வந்த, இந்த ஆஃபர் எனக்காவது கிடைச்சதே அப்படின்னு ஷூகோ சொல்லிருக்கா. ஆனா அதுக்கு பதிலா அப்படின்னு யாவ் விட்ட போட்டு பாக்குறான். இல்ல நான் வந்துட்டு ஒண்ணு சொல்ல போறேன், அது என்னன்னா அப்படின்னு சொல்ல, இவன் ப்ரொப்போஸ் தான் பண்ண வரான் போல அப்படின்னு ஷூகோ நினைச்சுக்கிறா. இங்க பாரு, எனக்கு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு ரொம்ப நல்லா தெரியும், தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, அப்புறம் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. யாவ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடிப்பாவி, நான் சொல்ல வந்தது ப்ரொப்போஸ் பண்ண வர மாதிரியா உனக்கு இருந்தது, உன்னை நான் எங்க மேனேஜ்மெண்ட் டீம்ல சேர்த்துக்கணும்னு பாக்குறேன், எனக்கு வாலண்டியரா ஒர்க் பண்ண, எனக்கு நிறைய சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது, ஆனா உன் மீல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஷூஹோக்கு லைட்டா அவமானம் ஆயிடுது. ஓ அவ்வளவுதானா, ஆனா அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ கேஷுவலா சொல்லிடுறா. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ப்ளீஸ்மா ஹெல்ப் பண்ண, இங்க இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே நம்மளோட எம்ப்ளாயிஸ் தான், அவங்க யாருக்கும் பெருசா படிப்பறிவெல்லாம் கிடையவே கிடையாது, சோ பேசிக்கான நாலேஜே எங்களுக்கு இதை பத்தி இல்லைங்கிறதால டூரிஸ்ட் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு உனக்கு நிறைய ஐடியா இருக்கு, இந்த ஐடியாவெல்லாம் நாங்க கொடுத்தா நாங்க கொஞ்சம் டெவலப் ஆயிக்குவோம்ல, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கெஞ்சிட்டே கூட போயிட்டு இருக்கான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ நேரா வீட்டுக்கு போயிடுறா. யாவ் உள்ள குக் பண்ணிட்டு இருக்கான். பாட்டி வெளியே உட்காந்து மத்த சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஷூகோவும் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. பாட்டி பாக்குறாங்க, யாவ் ரொம்ப தங்கமான பையமா, ஆனா பாவம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தான், சின்ன வயசுல அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காசு கூட இருந்தது இல்ல, எங்களாலையும் கொடுக்க முடிஞ்சது கிடையாது, சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு எல்லாமே இங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அது யாரு, அவனுக்காக இல்ல, எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நாங்க ஒண்ணும் பணக்கார குடும்பம் கிடையாது, ஜஸ்ட் வர காசுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், உனக்கு புரியுதுல, பாவம் என் பையன், என் பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சேன்னு சொல்லிட்டு பாட்டி கொஞ்சமா கண்ணை கசக்கிட்டு இருக்காங்க. ஷூகோ பாக்குறா. பாட்டி ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் அழாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறா. யாவங்க வரான். பாட்டி சும்மா இருங்க, கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு திட்டிட்டு சமைச்சிட்டு வர அப்படின்னு அங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஷீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தால, இந்த கிராமத்துல வாலண்டியரிங் பண்ணி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவால, அந்த பொண்ணு கூட அங்க வந்திருக்கா. சில வேலை எல்லாம் பார்க்க வேண்டியது, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, வா வா அந்த வேலையை முதல்ல பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் அவளை கூட்டு போறான். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம கிராமத்தை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் யாவ் கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கா. அப்போ அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஷூஹோ கேக்குறா, சிட்டில படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இங்க டெவலப்மெண்ட்காக வந்திருக்கீங்க, உங்க அம்மா அப்பா கோவப்படலையா அப்படின்னு கேட்க, கோவம் தான் பட்டாங்க, ஆனா எனக்கு அங்க இருக்கிறதோட இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கு, சோ அதனால நான் யாரை பத்தியும் கவலைப்படாம கோச்சுட்டாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் சமாதானம் ஆயிருவாங்கிற நம்பிக்கையோட இங்க வந்திருக்கேன், இதுதான் என்னோட மோட்டிவேஷன்,
உங்க மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. ஷூகோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எனக்கா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷூகோ அதே கேள்விய தைமா கிட்ட நானா கிட்ட எல்லாம் நைட் வந்து கேட்டுட்டு இருக்கா. எனக்கா ஜஸ்ட் வாழணும், வாழ்றதே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் அப்படின்னு தைமா சொல்றா. அது என்னவோ கரெக்ட் தான், உயிரோட இருக்கிறதுக்கே பெரிய மோட்டிவேஷன் தேவைப்படுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ பேச ஆரம்பிக்கிறா. ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு கனவுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு கனவு இல்ல, நடக்காத ஒரு கனவு. யாரால பெருசா ரிட்டையர்ட் ஆக முடியுது? சில பேரால மட்டும்தான் நிம்மதியா ரிட்டையர்மெண்ட் லைஃப அனுபவிக்க முடியும். ஆனா 95% பீப்புளால அது முடியாதுல்ல அப்படின்னு அவ சொல்ல, இத கேட்டதுமே ஷூஹோக்கு இன்னும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. பாட்டியை பத்தி வேற யோசிக்க ஆரம்பிக்கிறா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறோம், கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க முடியாம அப்புறம் இந்த பணத்தை வச்சே கொஞ்சம் பேலன்ஸ் பண்றோம். இதுதான் நம்ம வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூகோ தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு யாவுக்கு மெசேஜ் பண்ணிடுறா. யாவ், நான் உனக்கு வாலண்டியரா இருக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு சம்பளம்லாம் தேவை கிடையாது, எனக்கு வந்துட்டு சாப்பாடை மட்டும் கவர் பண்ணுன்னு சொல்ல யாவ் பாக்குறான். பாட்டி நம்ம போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஷூகோட்ட நம்ம விட்டு போட்டோமா, ஏற்கனவே ஷீனாவும் வந்து சில கேள்வி எல்லாம் கேட்டாலா, பணம்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷூகோ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டா நமக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு பல்ல காட்டிட்டே எங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஷூகோ அதுக்குள்ள இந்த ஹோட்டல்ல என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா பிளான் போட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில யாவ் பயங்கர நர்வஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூகோவை ஆர்வமா கூப்பிடுறான். பரவாயில்லையே, வேலைன்னு ஆரம்பிச்சதும் ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, என்னாலாம் கண்டிப்பா அந்த லெவலுக்குலாம் வரவே முடியாது அப்படின்னு யாவ் சொல்றான். சும்மா வரல, வாலண்டியர் பண்றது ஓகே, எனக்கு அதுக்கு ஃப்ரீ மீல் வேற கிடைக்குது, ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா இருக்க முடியாது, நல்லபடியா வேலை பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ நேரா ஹோட்டலுக்கு போறா. அங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம சீச்சி, நானா, அப்புறம் இன்னும் இந்த பாட்டிங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டு உட்கார வச்சுட்டு இப்போ உங்க எல்லாருக்கும் முக்கியமான சில தகவல்லாம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மேனேஜரா இருக்கிறது சீச்சிங்கிறனால அவங்கள முதல்ல தனியா கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சிய தனியா, நானாவ தனியா கூப்பிட்டு ஷூகோ பேசிட்டு இருக்கா. பாட்டிங்களை கூட தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. பாட்டிங்க வந்துட்டு கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்காங்க ஷூகோட்ட. இதெல்லாம் எதுக்குமா, நாங்க என்ன பெரிய கம்பெனில வேலை பாக்குறோம், இது எங்க ஊர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே அதெல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஷூகோ மாறி மாறி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. பாட்டி ஒரு பொண்ணோட ட்ரிங்க லைட்டா தட்டி விட்டாங்களாம். உடனே ஷூகோ போயிட்டு, உங்களுக்கு நான் வேற ட்ரிங்க் கொடுக்கவா இல்ல இதுலயே இன்னொன்னு கொடுக்கவான்னு கேட்க, வேற ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆர்டர் பண்றா. பாட்டி, நான் தட்டி விட்டதுல லேசாதான் கீழே சிந்துச்சு, அதுக்கு எதுக்கு இன்னொரு ட்ரிங்க் கொடுக்குற அப்படின்னு கேட்க, பாட்டி நம்ம சர்வீஸ் ரொம்ப கரெக்டா இருக்கணும், இல்லனா அதுக்கு ஏதாவது நம்ம காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும், அதை பத்தி பெருசா யோசிச்சுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ மாதிரி வேலை பார்த்தா நிறைய காசு செலவாகும் போலயே அப்படின்னு பாட்டிங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஷூகோவா இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு குதிரைக்கு பிரசவம் நடக்க போதான். இன்னைக்கு குதிரைக்கு பிரசவம் நடக்க போகுது, நீ பார்த்தே இருக்க மாட்ட, அதான் உன்னை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஷூகோ அமைதியா வேடிக்கை பாக்குறா. அந்த குதிரைக்கு பிரசவம் நடக்குது. அந்த குதிரை குட்டி இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருது. சொல்லிட்டு இருக்கான், குதிரை உடனே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிரும், ஏன்னா அது எந்திரிச்சு நின்னா மட்டும்தான் அதால பால் குடிக்க முடியும், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி வேலை செஞ்சது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷூஹோக்கு அதை பார்த்து கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு. அது ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டே அப்ப படுக்க வெளியே வந்துடுறா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா. பாட்டியும் கிராமத்துல தான் இருந்தாங்க, என்னோட பாட்டி. நான் அப்பப்போ போய் அவங்கள பாப்பேன், நிறைய நாள் அவங்க கூட நான் ஸ்டே பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் அங்க கோழி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் பொறிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ பழைய கதையெல்லாம் பயங்கர ஆர்வமா சொல்லிட்டு இருக்கா. ஒரு தடவை நான் தான் அதை பத்திரமா வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு முட்டையை கையிலேயே வச்சிருந்தேன். அப்ப என் அக்கா என்ன தெரியுமா பண்ணா, அந்த முட்டையை வாங்கி கோழி கூட்டிலேயே வச்சுட்டு எனக்கு வேக வச்ச முட்டையை கொடுத்துட்டா. அது திருப்பி குஞ்சு பொறிக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லாமலே எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, கடைசி 4 கோழி கூட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முட்டையை மாத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த முட்டை பொறிஞ்சு வந்ததா, நான் தான் அதை நாளா பார்த்துட்டேன்னு நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எங்க அக்கா பண்ணதெல்லாம் திருட்டு வேலை, நான் ஒண்ணுமே பண்ணல, கோழி தான் எல்லாத்தையும் பாத்துக்குச்சுன்ட்டு. இந்த மாதிரி காமெடிலாம் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா ஷூகோ. இதை கேட்டு கொஞ்சம் வித்தியாசமான குடும்பமா தான் நீங்க இருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம இந்த குரு இருக்கார்ல, ஏதோ ரூம்ல உட்காந்து ஏதோ டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பயங்கர பில்டப்பா எதையோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. டீச்சியோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அங்க அவளோட தம்பி வந்துட்டு இருக்கான். மாமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க வந்து வெளியே போறோம் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சீச்சிக்கு அந்த டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் கால் பண்றாங்க போல, பாப்பாவை இன்னைக்கு என்னால பார்க்க வர முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, வேற ஏதாவது பொண்ணை நீ லவ் பண்ணனா என்கிட்ட சொல்லிடு, அதுக்காகலாம் பாப்பாவை பார்க்க வராம இருக்க வேண்டாம், நான் அதை ஆல்ரெடி பாப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அவ புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்ல, நீ வேற யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சீச்சியா அந்த ஆள் கேக்குறான். உன் வேலையை பாரு, போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா போனை கட் பண்ணி வச்சிடுறா. இங்க இந்த குட்டீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஹோட்டல்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையனோட அப்பா தான் இப்ப வந்துட்டு வேற வெளியூருக்கு போறாருல, அவர் கூட சேர்ந்து இவனும் போறான்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைச்சிட்டு இருக்கான். உடனே மத்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு, நாங்க 4 பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இவன் மட்டும் கிளம்பி போயிட்டா நாங்க பயங்கரமா மிஸ் பண்ணுவோம், என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இவன் இருக்க மாட்டானா என்னன்னு கேட்க, நான் எங்க போனாலும் நாங்க உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்போம்டா, நீ தான் ஆனா புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருவேன்னு இவங்க ஃபீல் பண்றாங்க, எனக்கு போகவே
பிடிக்கல, உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஆள ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான், அந்த பிள்ளைங்க இனிமே எவ்வளவு ஃபீல் பண்ண போதுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க குரு பாக்குறாரு, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கவரு அங்க வேலை பாக்குற ஆன்ட்டியையும் நம்ம ஷூகோவையும் கூட்டு போயிட்டு டீ குடிங்களேன், இந்த டீ பாருங்களேன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அவங்க பார்த்துட்டு நம்ம ஷூகோ சூப்பரா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த வேலை பாக்குற லேடி இருக்காங்கல்ல, எல்லாமே டீ தான், கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளவுதானே தவிர பெட்டரா பெருசா எந்த இதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷூகோ சிரிக்கிறா, ஆண்டி அதுக்குன்னு இவ்வளவு தைரியமா நீங்க எல்லா உண்மையும் சொல்ல வேணாம் அப்படின்னு. இல்லம்மா, இது ஸ்பெஷலா இது பண்றா அது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்றாங்க, நமக்குலாம் என்ன தேவை, எமர்ஜென்சினா கொஞ்சம் காசு தேவை, அதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ஏமாத்தி காசு புடுங்குறாங்க. அடுத்த மனுஷங்களை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்ல. இங்க இருக்கிற பிள்ளைங்க கூட பாரு, புதுசா வந்துட்டு நாங்க பட்டணத்துக்கு போறோம், அங்க போய் வேலை பாக்குறோம்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா இங்க கவலைப்படுவாங்கிறது கூட யாரும் கவலைப்படுறதே இல்ல. இதெல்லாம் என்னமா வாழ்க்கை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க குருக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. ஷோகோவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா, இந்த லைஃப் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு, எதுக்காக தான் நம்மளும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸிஸ்டன்ஸ அவளே குவெஸ்டின் பண்ணிக்கிறா. அந்த ஆண்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. குரு பாக்குறாரு, எத்தனையோ நாள் நான் தியானம் பண்ணி கிடைச்ச நாலேஜை விட இந்த பாட்டி ஒரு நிமிஷத்துல எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு போனாங்க பாத்தியாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இத பக்கத்துல இருந்து தைமாவும் காதுல வாங்கிருப்பா போல. போயிட்டு அவ படுக்க போய் அடுத்த கதை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறா. இன்னும் சாப்டருக்கு அவளுக்கு ஐடியா கிடைக்காமலே இருக்கு. என்னடா இது, இவ்வளவு ஞானமான பேச்செல்லாம் கேட்டோம், அப்ப கூட இந்த ஐடியா கிடைக்கவே இல்லை அப்படின்னு கையில எதையோ வச்சு அப்பப்போ மோந்து பாத்துட்டு இருக்கா. லேப்டாப்பை கிளீன் பண்ணுவோம், நெயில் கட் பண்ணலாம், ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு எதோ பண்ணிட்டு இப்ப எழுதலாம்னு பாக்குறா. ஆனா எப்படி பார்த்தாலும் அவளுக்கு ஐடியா எதுவும் புதுசா வரவே இல்ல. சரி கொஞ்சம் சாப்பிடவாது செய்யலாம் அப்படின்னு இவ போய் சாப்பிடுறதுக்கு கிளம்பி போறா. அங்க பார்த்தா குரு சமையல் பண்றாரு. என்னமா அது திடீர்னு இங்க வந்திருக்க, நான் பயந்தே போயிட்டேன், புது புக்குக்கு ஐடியா கிடைக்கல போல அப்படின்னு சொல்ல. ஆமா அங்கிள், ஐடியா கிடைக்கவே இல்லை, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, ஒரே சைக்கிள்குள்ள மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. அம்மா நீ புக் எழுதுறல, உன் அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க அம்மாக்கு ஓகே தான், ஆனா அப்பாக்கு பிடிக்கல, கதை எழுதுறவங்கனாலே கன்றாவியா ஏதோ எழுதுவாங்க போலன்னு சொல்லிட்டு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஸ்டோரி எழுதி கொஞ்சம் ரொமான்டிக் ஸ்டோரியா அதை பத்தி பார்த்துட்டு என்னோட அக்கா பொண்ணு ஸ்கூல்ல போய் சொல்லிட்டா, அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல ஒரு டீச்சர் இருந்தாரு, அவர் போயிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, அந்த ஃப்ரெண்டு யாரும் இல்ல எங்க அப்பா தான், இப்படி என்னோட ரகசியம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. சோ அதனால அப்பா இப்போ கூட என்னதோ கேவலமான வேலை பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல, சரி வா சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு குரு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. குருவே எனக்கு நல்ல காலம் வருமா வராதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அத நான் சொல்ல முடியாது, இப்போ நீ சாப்பிடு, சாப்பிடுறதுக்கு உனக்கு கொடுக்குறேன் சாப்பாடு, அதான் என்னோட வேலை அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படி ஆளுக்கு ஒருத்தங்க அவங்க லைஃப பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் வெட்டியா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருக்கே லைட்டா அதை தோணும் போல. தன்னோட கதையை பத்தி உனக்கு சொல்லவாமா, ஒருத்தர் தான் சின்ன வயசுதான், அப்போ பயங்கரமான ஐடியாஸ்லாம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டான். அதனால வெளி உலகத்துக்கே போகாம தனிமையில ஒரு இடத்துல அவன் வாழ ஆரம்பிச்சான். ஆனா அவன் மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த தீ இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கு புரியல, அவன் மனசுக்குள்ள தீ எரிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா என்னோட மனசுக்குள்ள வெறும் இருட்டுதான் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நானா புலம்ப ஆரம்பிக்கிறா. இங்க யாவும் நம்ம மாஸ்டர் கார்விங் மாஸ்டர் கிட்ட போய் ஏதோ பேசினால, இப்போ கார்விங் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்லைன்ல எல்லாம் புக் பண்ணி வெளியூர்ல இருந்து ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட ஆள்லாம் வரலாமா, அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சில பொண்ணுங்கெல்லாம் உள்ள போயிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க, ஆன்லைனுக்கு தேவையானதெல்லாம் எடுக்கலாம். மாஸ்டர் நீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு ஷியா சொல்லிட்டு இருக்கான். இல்லடா எனக்கு கேமரா முன்னாடி பேச வராதுன்னு சொல்ல, அப்ப நான் பேசுறேன் மாஸ்டர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல மாஸ்டருக்கு கூச்சம் வந்துருது. அவர் பாட்டுக்கு வைக்கப்பட்டுட்டு என் முன்னாடி மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஷூஹோ எல்லாருக்கும் ஒரு பிளான் ஒன்னு ரெடி பண்ணிடுறா, ஆளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறா. நீங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டைம் எல்லாம் முன்ன பின்ன வந்துட்டு இருக்கீங்க, அது சரிப்பட்டு வராது, இதுக்கும் மேல கரெக்ட் டைம்க்கு வந்துட்டு கரெக்டா வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்புறவங்களுக்கு குட்டி குட்டி போனஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம். ஒரு வேலை எமர்ஜென்சி இருக்கு, கரெக்ட் டைம்க்கு உங்களுக்கு வர முடியல நினைச்சா மாசத்துக்கு 3 லீவ், நீங்க எப்ப வேணுமோ உங்களுக்கு தோதுப்பட்ட நேரத்துல எடுத்துக்கலாம். சில சலுகைகளும் இருக்கு, சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சூகோ உன் பிளான் சூப்பர், உன்கிட்ட நான் காதலே விழுந்துருவேன் போல அப்படின்னு யாவ் சொல்றான். கைய விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ வெளியே போறா. யாவ் கிட்ட சீச்சி பாக்குறா, நீ வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா அந்த பொண்ணு கிட்ட காதல விழுதுறாத, அவ சீக்கிரமா கிளம்பி போயிருவாடா அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால அவன் மேல கொஞ்சம் பாசம் காட்டுறேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம யாவும் மனசுக்குள்ள இருக்கத மறைச்சிட்டே பேசிட்டு இருக்க, என்னவோ பண்ணு அப்படின்னு சீச்சியும் விட்டுடுறா. அடுத்து நம்ம ஷீனா அப்புறம் சீச்சி ஷூஹோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஷீனா சொல்லிட்டு இருக்கா, ஒரு vlog போடலான்னு இருக்கேன், அப்போ கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஊரை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரும்ல அப்படின்னு சொல்ல, ஷூஹோ சொல்றா, நம்ம ஊர்ல ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்கு, அதை போட்டோ எடுத்து ஒரு ப்ரோஷர் மாதிரி ரெடி பண்ணி பக்கத்து ஊர்ல எல்லாம் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குல்ல, அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வைக்கலாம், அந்த இடத்துல இதை பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்ல, சூப்பர் ஐடியா, கண்டிப்பா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்லிருக்கான். இதுக்குதான் உன்னை வர சொன்னதே ஷூகோ, நீ நல்ல நிறைய ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொல்ல, அதான் என் வேலை அப்படின்னு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. புதுசா ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நீ
ஆரம்பிக்க போற போல அப்படின்னு ஷூஹோ கேட்க, அந்த ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப திறமையான ஆள், அவங்க கலையெல்லாம் அவங்களோட அழியவே கூடாது, அடுத்தடுத்து வளரணும், அதுக்காக தான் சீக்கிரமா அவங்க வந்துட்டு பாரு புதுசா இன்னொரு வைரலான ஒரு கண்டென்ட்டை உருவாக்க தான் போறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா, இங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ ஒரு பிரெஞ்சு டூரிஸ்ட் இங்க வந்து 2 பேரும் காதல்ல விழுந்துட்டாங்க, என் கூட வா, எனக்கு விசா டைம் முடிஞ்சிருச்சுன்னு அவர் கூப்பிட்டப்போ உங்க மேல நான் லவ் பண்ணா நான் கூட வரணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க என்ன லவ் பண்ணா நீங்க இங்கே கூட தங்கி இருக்கலாம்ல, அது மாற்றீங்க, சோ லவ்னா ஈக்குவலா தான் இருக்கணும், நான் வர போறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வேற யாரு கூடயும் காதலையும் விழவே இல்ல, சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிற கதைய யாவ் சொல்லிட்டு இருக்கான். ஷூஹோ கையில சாப்பிட்டு இருந்த ஐஸ்கிரீம்லாம் சிந்திருது, டிஷ்யூ பேப்பர் இருக்கா அப்படின்னு கேக்குறா. டிஷ்யூ பேப்பர்ல என் சட்டையிலே தொடச்சுக்கோ அப்படின்னு யாவ் அவ கையை சட்டையில தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா அந்த குட்டி பையனோட அப்பா வந்துடுறான். என்னடா நடக்குது, தப்பான நேரத்துல வந்துட்டேனான்னு கேட்க, சச்சா வாடா, இது என்னோட ஃப்ரெண்டு, இவங்க பேரு ஷூகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்போ ஊருக்கு போறேன்னு கேட்க, என் ஒய்ஃப் முன்னாடியே போயிட்டா, வீடெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கா, அடுத்து நான் போக போறேன், என் பையன் கிட்ட வர இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க இந்த குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க அந்த பையன் கிட்ட ஒருத்தர் சொல்லிடுறாரு, இங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க ஏன் பெரிய போறேன்னு சோகமா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா அப்பாவோட இந்த பையனை கூட்டு போறது கிடையாது, டூட்டுவை இங்க பாட்டி தாத்தா கூட விட்டுட்டு அம்மா அப்பா மட்டும் தான் ஊருக்கு போறாங்கன்னு சொல்ல மத்த பசங்க எல்லாம் பாக்குறாங்க. ஹை ஜாலி, டூட்டு இங்கதான் இருக்க போறான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இத்தனை நேரம் ஃப்ரெண்ட்ஸை பிரிய போறோம்னு இருந்த சோகத்துல டூட்டு இருந்தானா, இப்ப அம்மா அப்பாவை பிரிய போறோங்கிற சோகத்துல மறுபடியும் கதறி ஆள ஆரம்பிக்கிறான். கடைக்காரர் வேகமா தூக்கி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க ஷீனா அப்புறம் சீச்சி எல்லாம் பாட்டிஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, இது எனக்கும் வந்து பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா யாவ் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு சொல்ல, யாவ் ஒத்துக்க மாட்டானா, ஷூகோ கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து சொல்லுங்க, ஷூகோ வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் யாவ் ஒத்துக்குவான், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷீனா கேட்டுறா. மத்த ஆண்டிஸ் எல்லாம் பாக்குறாங்க, நிஜமாவா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க யாவ் கூட பாட்டி வந்துட்டு இருக்காங்க, அவனோட பாட்டி. டே இங்க பாரு, ஷூகோவை பார்க்கும் போதெல்லாம் வாயில மட்டும் இல்ல கண்ணும் சிரிக்குது, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குதான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, பாட்டி கண்டதையும் பேசாதீங்க, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு யாவ் சொல்லிட்டு இருக்கான். சீச்சி மறுபடியும் ஷூகோவை பார்த்து வந்துடுறா. கண்டிப்பா யாவ் உன்னை லவ் பண்றான்னு சொல்ல, அவன் எல்லாரும் பார்த்தும் சிரிப்பான். என்ன பார்த்து சிரிக்கிறாங்கிறதெல்லாம் லவ் பண்றதுக்கு யாரும் ஒரு மீட்டரா எடுத்துக்க கூடாது, தப்பா ஏதாவது சொல்லாது அப்படின்னு அவ்வளவு ஒரு பக்கம் நோ சொல்லிக்கிட்டு இருக்கா. யாவ குரு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் பாக்குறதுக்கு வந்துட்டான். ஸ்பெஷலா ஒரு டீ ஒண்ணு போட்டு கொடுக்குறாரு, எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு, எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு யாவ் கேட்க, உன்ட்ட நான் ஒரு ஐடியா கேட்க போறேன், என் மூளைக்குள்ள டெய்லி பிசினஸ் பண்றதுக்கான ஐடியா மாறி மாறி வந்துட்டே இருக்கு, ஆனா அது எல்லாத்த விட முக்கியமானது இந்த டீ பிசினஸ். எல்லாரும் வந்துட்டு ஒரு லவ்வரை பார்க்க டேட் போறதா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, காஃபி ஷாப்புக்கு போறாங்க, என் டீயை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் மட்டமா இருக்கா, நம்ம சைனால 100-200 வருஷம் இல்ல ஆயிரக்கணக்கான வருஷமா டீங்கிறது ஒரு பெரிய கலையா இருந்துட்டு இருக்கு, அதையே யாரும் ஒரு பிசினஸா பண்ணக்கூடாதுன்னு கேட்க, நீங்க வந்து 1 வருஷம் ஆச்சு இங்க வந்து பிசினஸ் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு போல அப்படின்னு யாவ் கேக்குறான். ஆமா நிஜமாவே வந்துருச்சு, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு குரு கேட்டுட்டு இருக்காரு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.